வெள்ளிக்கிழமை முருகனை வணங்குவது மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் சிந்தை தெளிவாகவும் வேண்டுதல் நிறைவேறும் நாளாகவும் பலர் நம்புகின்றனர். முருகன் அருளை பெறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகள் இங்கே. வெள்ளிக்கிழமை முருகன் வழிபாடு எப்படி செய்வது? 1. அதிகாலை நேரத்தில் ஸ்நானம். கைலாச ஸ்நானம். சுத்தமான மனதுடன் ஸ்நானம் செய்து சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நன்மை தரும். 2. ஓம் சரவணபவா அபா ஜபம். வெள்ளிக்கிழமை 108 முறை ஓம் சரவணபவா ஜபம் செய்தால் மனச்சாந்தி, தைரியம், தடைகள் அகலும். விருப்பம் இருந்தால் கந்தர் சஷ்டி கவசம், சுப்பிரமணிய பூஜை, கந்தர் அலங்காரம் போன்றவற்றையும் சொல்லலாம். 3. தீபம் ஏற்றுதல். எள்ளெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி முருகனை தியானிக்கலாம். சிவப்பு மலர், அரளி மலர் பயன்படுத்துவது மிகச் சிறப்பு. 4. நெய்வேத்தியம். முருகனுக்கு விரும்பிய நெய்வேத்தியங்கள் பால், பஞ்சாமிர்தம், தேன், சர்க்கரை பொங்கல், வெல்லம், தேங்காய், ஒரு சிறிய ஸ்வீட் வைத்தாலும் போதும். முக்கியம் மனம். 5. முருகன் மீது சிவப்பு குங்குமம் அர்ப்பணித்தல். சிவப்பு குங்குமம், சந்தனம், வெற்றிலை மலர் வைத்து ஆராதனை செய்யலாம். முருகன் விந்தாகரன், தடைகள் அகற்றுபவர் என்று நம்பப்படுகிறது. 6வது கோயில் தரிசனம். அருகில் முருகன் கோயில் இருந்தால் வெள்ளிக்கிழமை தரிசனம் செய்யுங்கள். முடியாவிட்டால் வீட்டிலேயே முருகனின் படத்திற்கு தீபம் ஏற்றி வணங்கினாலும் அதே புண்ணியம். 7வது நோன்பு அல்லது சைவம் விருப்பம் இருந்தால் சிறு நோன்பு அல்லது குறைந்தபட்சம் சைவம் கடைபிடிக்கலாம். 8வது நல்ல செயல் தர்மம். முருகன் கருணை மிகுந்தவர். 1. மன வேண்டுதல் சொல்லுதல். இறுதியில் அமைதியாக ஒரு நிமிடம் கண்மூடி, முருகா, என் வழியில் உள்ள தடைகளை நீக்கி சரியான பாதைக்கு வழி செய் என்று மனதுடன் வேண்டுங்கள். சிறப்பு வாக்கியம் நீங்கள் தினமும் சொல்லலாம். முருகா, எனக்கு தைரியம்தா. என் வாழ்க்கை தடைகளை நீக்கி என் பாதையை ஒளியால் நிரப்பு. இது உண்மை என்று நம்பினால் இந்த சேனல் பின்தொடர்வதற்கு சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.